x equal to x, x squared, constant function, modulus function, signum function, floor function, cell function. ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜியோஜிப்ரா கிராஃபிங் கால்குலேட்டர் இன்டகிரேட் பண்ணி கிராஃப்ஸை விசுவலைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸை அவங்க இன்ட்ரெஸ்டாக மேக்ஸஸ் கிளாஸ் 11th மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய கிராஃபை ஜியோஜிப்ரா கிராஃபிங் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசுவலைஸ் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஜியோஜிப்ரா கிளாசிக் 6 ஆன்லைன் வெர்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நமக்கு தெரியும் இது மேலே இருக்கிறதுலாம் வந்து டூல் பார்னு தெரியும். இது வந்து இன்புட் பார், இது ஆக்சிஸ், இது வந்து கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது நம்ம கிராஃபை விசுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்புட்டில் போய் நம்ம டைப் பண்ணிட்டா போதும். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது f of x equal to x. நம்ம இந்த இன்புட்டில் போயிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா போதும், அதுக்கான கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் ஃபீலாக வந்துடும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும், அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் அண்ட் வேல்யூ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய இந்த ஆரிஜின் வழியாக போகக்கூடிய லைன் வந்து பார்த்திங்கன்னா f of x equal to x அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த இடத்துலையே எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், அது அனதர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கும், g of x equal to x ஸ்கொயர் கிடச்சிரும். அதே போல் நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நேம் அண்ட் வேல்யூவை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதனால இந்த கிராஃபிக்ஸ் வியை நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் நம்ம என்ன பண்ண முடியும்னா பண்ணிக்க முடியும். அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x equal to c அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே நம்ம 2 கிராஃப் போட்டிருக்கோம். இன்புட் பாரில் போயிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸை முன்னாடி இருக்க ஒரு ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிரும், திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஆகும். இது ரெண்டும் என்ன பண்ணிங்கன்னா ஹைட் பண்ணிக்கிட்டு f of x equal to c என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ நம்ம சீனை நான் என்ன பண்ணுறேன்னா என்ட்ரு கொடுக்குறேன், கொடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லைடர் தான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா க்ரியேட் ஆகும். அப்போ இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா இது மேலே இந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஸ்லைடர்னு இருக்கும். அப்படின்னா ஸ்லைடர் மட்டும் ரிமூவ் ஆயிரும், வேல்யூவாக இருக்கும். திரும்ப கிளிக் பண்ணிட்டு இங்கே டெலிட் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா அது டெலிட் ஆகிரும். அப்போ அதை மட்டும் எப்படி கொடுக்கணுன்னா y equal to c அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதே போல் நம்முடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நேம் அண்ட் வேல்யூ எனேபிள் பண்ணிக்கலாம், அல்லது வேல்யூ மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த y equal to c அப்படிங்கிறது இந்த c ஸ்லைடர் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைடர் ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணி பாருங்கள், இந்த ஸ்லைடருக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் என்ன ஆகும்னா மேலே கீழே மூவ் ஆகும். ஏன்னா இங்கே y equal to c அப்படிங்கிறதான் இங்கே ஃபங்க்ஷன். அப்போ இந்த சியை பொறுத்து என்ன ஆகும்னா அந்த கிராஃப் வந்து மூவ் ஆகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா அதே போல் ஸ்லைடர் ஹைட் பண்ணிவிட்டேன், இந்த ஹச் அப்படிங்கிற லேபிளில் இந்த y equal to c அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட கிராஃப் ஆகிறோம். ஸோ அதே ஹைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இன்புட்டில் போயிட்டு மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷனை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 2 விதமாக நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கீபோர்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மாடுலஸ் சிம்பிள் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே எக்ஸ்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்கலாம். கொடுத்திங்க அப்படின்னு சொன்னால் அதோட கிராஃப் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதே போல் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேல்யூ ஆர் நேம் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மாடுலஸ் எக்ஸ் இதோடைய கிராஃபை நம்ம இங்கே பார்க்குறோம். இதை வேறு விதமாகவும் இன்புட்டாக கொடுக்கலாம். எப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால ABS போட்டிங்கனாலே கீழே கமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா ABS ஆஃப் எக்ஸ்னு இருக்குது, அதில் போய்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்திங்கனாலும் அதே கிராஃப் வரும். பாருங்கள் 2 கிராஃபும் ஒன்று தான். ஓகே. இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்னம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. The function is denoted by SGN சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சிக்னம் ஃபங்க்ஷனுங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதே கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். SGN அப்படி சொல்லி கொடுத்தோம்னா நமக்கான ஒரு கமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு இந்த எக்ஸுக்கு போல் நம்ம எக்ஸ்ன்னு கொடுங்க. கொடுத்திங்கன்னா இந்த சிக்னம் ஃபங்க்ஷனுடைய கிராஃபை நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிட்டு அதே போல் இதோடைய நேம் அண்ட் வேல்யூ
அல்லது வேல்யூ மட்டும் எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே சிக்னம் ஃபங்க்ஷன் கிராஃபை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இதை ஹைட் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டினோட் பண்ணலான்னா ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொன்னனால FLOORன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் அதுக்கான கமெண்ட் இருக்குது ஃப்ளோர் எக்ஸு. ஸோ அந்த எக்ஸ் அங்கே போட்டிங்கன்னா என்டர் கொடுத்திங்கன்னா இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து நமக்கு கிடச்சிரும். அதோட லேபிள் வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதோடைய வேல்யூ நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதுதான் ஃப்ளோர் ஃபங்க்ஷனுடைய கிராஃப். அண்டு இதை ஹைட் பண்ணிக்கலாம். கீபோர்டு வேண்டான்னா நம்ம இங்கே இன்ட்டு பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆர் செயில் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா செயில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால CEIL அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்தா நமக்கான கமெண்ட் வரும். செயில் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸ் கொடுத்து என்டர் கொடுங்க. இங்கே பாருங்கள் செயில் ஃபங்க்ஷன்ஸ் உடைய கிராஃப் நம்ம பார்க்கலாம். அதே போல் கிளிக் பண்ணிட்டு அதோடைய வேல்யூ எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த செயில் அதே போல் இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் போட்டோன்னே பாருங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனையும் ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்கிறது இது ஒரு ரீசனுக்காக கூட அவங்க சொல்லலாம். இந்த மாதிரி கிராஃபிக்கில் சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்க்கலாம். அதை அப்படியே நம்ம எல்லாத்தையும் எனேபிள் பண்ணலாம். ஸோ இதையும் ஹைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் f(x) x² கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷன், சிக்னம் ஃபங்க்ஷன், ஃப்ளோர் ஃபங்க்ஷன், செயில் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜியோஜிப்ரா கிராஃபிக் கால்குலேட்டர் இன்டகிரேட் பண்ணி கிராஃப்ஸை விசுவலைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸை அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க.